ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீட்டில் தக்காளி இருந்தால் போதுங்க, சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ரொம்ப டேஸ்டியான காரசாரமான ஒரு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். தக்காளி கொத்தமல்லி பச்சடி. சூடான சாதத்தோட இந்த தக்காளி கொத்தமல்லி பச்சடி வச்சு சாப்பிட்டா சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் 5 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழமான தக்காளியாக எடுத்திருக்கேங்க. இந்த பச்சடிக்கு தக்காளி நல்லா பழமாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. காரத்துக்கு 6 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம். அரை பீஸ் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது இஞ்சியை சேர்த்துக்கலாங்க. புளி சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க. புளி அதிகமாக சேர்த்திட வேணாங்க, இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். இல்லைன்னா பச்சடி ரொம்ப புளிப்பாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ புளி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி நமக்கு நல்லா குழைவாக வரணுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் நான் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டேன். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை நான் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாங்க. கொத்தமல்லி தழை சீக்கிரம் நமக்கு வதங்கிருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் கொத்தமல்லி தலையை நல்லா வதக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இனி நம்ம சின்ன ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த தக்காளி கொத்தமல்லி பச்சடிக்கு டேஸ்ட்டு தரக்கூடிய இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வறுத்த நிலக்கடலை தாங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க. வறுக்காத நிலக்கடலை இந்த பச்சடிக்கு சேர்த்துக்கிட்டால் நல்லா இருக்காதுங்க. இப்போ வேர்க்கடலையே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இனி நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஜாரில் சேர்த்தாச்சுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், தக்காளியில் இருக்க தண்ணியே போதுங்க. இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்ல சுட சுட சாதத்தோட இந்த தக்காளி கொத்தமல்லி பச்சடியை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இந்த பச்சடி நம்ம வீட்டில் செஞ்சோன்னா 1 டம்ளர் அரிசி அதிகமாகவே நம்ம குக்கரில் வைக்கணுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.